பாஸ்டர் என் பிரச்சனை இது. அது சொல்லாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது மாறலாம். ஆனால் கர்த்தர் இப்படி அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. இந்த அன்பு அதை மாற்றிவிடும். மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். அருமையானவர்களே, இப்படி தான், இதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த அன்பை வச்சு அருமையானவர்களே நெருக்கடி கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த அன்பை வச்சு அசைக்கப்படக்கூடிய சூழலில் இல்லை, அசையாமல் நம்மை நிற்க வைப்பது கிறிஸ்துவின் அன்பு. அவைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தின் முடிவிலே எழுதும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நேசம்தான் எங்கேயோ அந்தகாரத்திலே கிடந்த உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டார். உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டு அந்த பாதாளத்துக்குள்ள நரகத்திலிருந்து உங்களை என்ன செய்தார், மேலே தூக்கி விட்டார். இன்றைக்கு பிசாசானவன் உங்களை இலக்கறிக்கை பண்ணுறதுக்காக வாழ்க்கையில் சில நெருக்கங்களை கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தர் அதை காட்டிலும், கர்த்தருடைய அன்பு அதை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம்.